அகழ்வாய்வு அதுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டாங்க. அகழ்வாய்வு செய்யறது உங்களுக்கே தெரியும், தொழில் துறை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த மத்திய அரசு தொழில் துறையும் சேர்ந்துட்டு தான் அகழ்வாய்வு பண்றாங்க. அவங்க தான் ரிப்போர்ட் அனுப்புறாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட் அங்க போகுது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்திய நாகரிகம் சொன்னாலும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கிற பகுதி பாகிஸ்தான்ல. அப்ப இந்தியாவுக்குன்னு உள்ள இருக்கக்கூடிய ஏன்ஷியன்டான ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, இதெல்லாம் ஆதிச்சநல்லூர் இன்னும் பழமையானது. ஆக்சுவலா அதை இன்னும் நோண்டாம வச்சிருக்காங்க. பூம்புகார் இதெல்லாம் வந்து ஆய்வே பண்ணல, அப்படியே சும்மா மேலோட்டமா போட்டு வச்சிருக்கணும். ஆனா பூம்புகார்ல எல்லாம் வந்து இன்னும் பழமையான பொருட்கள் எல்லாம் கார்பன் டேட் ஆயிருக்கு நமக்கு. இப்ப கீழடிங்கிறது ஒரு ரிலேட்டிவ்லயே கொஞ்சம் பின்னாடி. ஆனா அதற்கு தொழில் துறையிலிருந்து ஆய்வுகள் சொல்லி நிறைய ஆய்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக நானே வியந்த ஒரு ஆய்வு என்ன தெரியுங்களா, முழுமையான குதிரை எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு நமக்கு. குதிரையோடைய எலும்புக்கூடு கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, அன்னைக்கு கீழடியோட தொடர்புல இருந்தது கடல் மார்க்க தொடர்பு தான். அப்ப குதிரைகள் வந்து வடக்குல இருந்து ஆரியர்களால கொண்டு வந்ததுன்னு சொல்லக்கூடிய கருத்தை இது உடைச்சு, குதிரைகள் என்பது கடல் வழியில தமிழர்களால் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறத கொண்டு வருது. இதை நீங்க எப்படி பொருத்தி பார்க்கணும்னா, குதிரை மற்றும் கழுதையுடைய பயன்பாடு என்பது தென் இந்தியாவில அதிகம், நார்த் இந்தியாவை விட. பட் நார்த் இந்தியாவில லேட்டர் பீரியட்ல முஸ்லீம் இன்வேஷனுக்கு அப்புறம் குதிரைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருச்சு. ஆனா நார்த் இந்தியாவில இருக்கக்கூடிய குதிரைகளுடைய பிரீடு எல்லாமே ரொம்ப டைரக்டான பிரீட்ஸ். நாட்டு குதிரைன்னு ஒரு குதிரை அங்க கிடையாது. நாட்டு குதிரைகளுடைய ஆரிஜின் எதுன்னு ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டர் பீரியட்ல, அதாவது அரௌண்ட் 15th செஞ்சுரியில முஸ்லிம் மக்கள் கொண்டு வந்த பிரீட்ஸ், அந்த அரபிக், அந்த பெர்சியன், அந்த குதிரைகள் இருந்து ஹிந்து மன்னர்கள் உருவாக்கி கொண்ட பிரீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குதிரைன்னு சொல்லி கொஞ்சம் கழுதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க இந்த பழனி இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அந்த நாட்டு குதிரைகளை பயன்படுத்துவாங்க. இந்த நாட்டு குதிரை தமிழ்நாட்டுல இருக்குங்க ரொம்ப வருஷமா. அப்ப இந்த பிரீடு வந்து என்னைக்கோ இருந்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மார்க்கமாக கொண்டு வந்து நம்ம பிரீட் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். சைஸ் கம்மியா நம்மளோட பயன்பாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிரீடு. இப்ப புரியுதுங்களா? இப்ப இதுக்கு ஒரு ப்ரூஃப் எங்க கிடைக்குது, கீழடியோட அகழ்வாய்வுல நமக்கு முழு குதிரை எலும்போடு கிடைக்குது. பெரிய ஆச்சரியமுக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவில கிடைக்கப்பட்ட குதிரை ஓடுகள்லயே மிக மிக பழமையான குதிரை ஓடு இப்ப நம்ம கிட்ட எங்க தெரியுமா இருக்கு, கீழடியில தான் இருக்கு. பல கதைகளை உடைக்கும். புரியுதா? குறிப்பா இந்த ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை போட்டு தம்சமாக்கி விட்டுரும். ஆரியர்கள் படையெடுத்துலாம் வரல, குதிரை எல்லாம் அவங்க வெற்றி பெற்றாங்க, அந்த கதையே உடஞ்சிரும் இந்த கருத்துல. ஏன்னா குதிரை அதற்கு முன்பாகவே இங்க இந்தியாவுக்குள்ள புழக்கத்துக்கு கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்ப புறவி அப்படிங்கறத பற்றிலாம் நமக்கு சங்க இலக்கியத்திலே குறிப்பெல்லாம் வந்துருச்சு. புரியுதுங்களா? புறவிகளை பற்றியும், புறவிகள் பயன்படுத்தி ரதங்களை பற்றியும், தேர்களை பற்றியும் நமக்கு எப்போதோ குறிப்புகள் வருது. இப்ப அதற்கான ஒரு பேசிக்கான ஒரு ப்ரூஃப் வந்து குதிரைகளுடைய பயன்பாடு கடல் மார்க்கமாகவே குதிரைகளை தமிழர்கள் இம்போர்ட் பண்ணிருக்காங்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்து கீழடியில கிடைச்சு.